Hey all, this is me Shamya and welcome back to my channel. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், I am doing great. இன்னைக்கு ஈத் vlog 2024 தான் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. இந்த வருஷம் நோம்பர்னா எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோவில் பெருநாள் அன்னைக்கு நடந்தது, அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் வெளியே கொஞ்சம் போனோம், அது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எல்லா வருஷமே என்னோட ஈத் டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படி சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் ஒரு நாளும் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் வந்து நான் நினச்ச மாதிரியே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஈத் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல் ரிங் அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன் காலையிலேயே. எனக்கு வீட்டில் அந்த ஊத் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான வைப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து காலையிலே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊத்லாம் போட்டு விட்டுட்டேன். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பாயசம் பண்ணலாம் அப்படி சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து டைம் இல்லை, அதனால சரி காஃபியை டேரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டோம். பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் பல்காக குக் பண்ணணும், நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தான் இருக்கும். அதனால் நாங்கள் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி எல்லா வந்து வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தோம். சம்மர் வெயில் செம்மையாக கொளுத்துது, அதனால ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து வேலை பார்க்க முடியாது. அதனால் வெயில் வரத்துக்கு முன்னாடியே வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன் 65 இது எல்லாமே தான் இருக்க போகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் எதுவுமே குக் பண்ணல, ஜஸ்ட் காஃபி குடித்தோம் ஸ்நாக்ஸ் வச்சு, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக லஞ்ச் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சைடில் வந்து நான் சிக்கன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்காக போயிட்டு, இன்னொரு சைடில் என் ஹஸ்பண்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரீவியஸ் டேவே பூண்டு தோல் எல்லாத்தையுமே வந்து உரிச்சு வச்சிட்டோம். காலையில் வந்து இஞ்சி மட்டும் அந்த தோல் எடுக்க வேண்டியதாக இருந்தது, அது மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். சிக்கன் பிரியாணி தானே பண்ண போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணால் சிக்கனை ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் பிரியாணிக்கு, அப்போ தான் வந்து அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான மேரினேஷன் தான் என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு குக்கிங் ஃபுல்லுமே அவங்க தான் பண்ணாங்க. நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் பண்ணேன். இன்றைக்கி வந்து 2 கிலோ பிரியாணி பண்ணுறோம். 2 கிலோ கறி, 2 கிலோ ரைஸ் கரெக்டாக வந்து போட்டு பண்ண போகிறோம். கறியாக வாங்காமல் உயிர்கோழியாக வாங்கணும். உயிர்கோழி வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் ஹலால் பண்ணி கொடுத்தோம், அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. பிரியாணிக்குன்னு சொல்லும் போது இப்போலாம் சிக்கன் பீஸ் வந்து ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் தான் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதனால இந்த தடவை நாங்கள் வந்து கிராம் கணக்கு சொல்லிட்டோம். அதனால அந்த கிராம் கணக்குக்கு எல்லா பீஸையும் வந்து எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் போட்டோன்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே தான் போட்டோம். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கிட்ட அது நல்லா சோக் ஆகட்டும் மசாலாவில். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம்ல, அதனால வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து முட்டை வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை எல்லாத்தையுமே கழுவி வந்து வேக போட்டுட்டேன். இன்னொரு சைடில் வந்து சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு சிக்கன் எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி தான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கினேன். அதுலேருந்து ஒரு 3-4 தக்காளி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். மசாலா எவ்வளோ குவான்டிட்டி போட்டோன்னா ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் மசாலாஸ் நம்ம வந்து போட்டுட்டோம். அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு பிரியாணிக்கு போடும்போது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் போடணும். போட்ட மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் ஊற்றிக்க போகிறோம். தயிர் வந்து 1/2 லிட்டர் நான் மொத்தமாக எடுத்திருக்கேன். பாதி மேரினேட் பண்ணோம்ல சிக்கன் அதுக்கு ஊற்றுறேன், மீதி பாதி வந்து பிரியாணிக்கு ஊற்றிட்டேன். புதினா கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க தயிர் போடும் போதே. போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடுற டைம் வந்துருச்சு. தென் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் டிஸ்டர்பே பண்ணல, சிக்கனை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சு. இன்னொரு சைடில் வந்து பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்படி பண்ணுறது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு கொதி வந்துடும். கொதி வந்துருச்சுன்னா நம்ம அரிசி போட்டுட்டு தம் போட்டுற வேண்டிதான். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஊற வச்சுருக்கேன் அரிசி, அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடித்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நெய் ஊற்றிட்டு நான் தம் போட்டுட்டேன். எல்லாருமே வந்து லெமன் புளிவாங்க. நான் இன்றைக்கி தயிரோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனதுனால லெமன் எனக்கு தேவைப்படலை. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்.
பிரியாணி செய்கிறது கூட ஈஸி தான். லாஸ்ட்டாக தம்மை உடச்சி அந்த ரைஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பெரட்டி போட்டு வேக வைக்கணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து சோத்தை ரொம்ப குத்திடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா ரைஸ் எல்லாமே வந்து உடஞ்சி குழஞ்சி போயிடும். பட் இந்த தடவை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். பிரியாணி வேலை கம்ப்ளீட்டாக ஓவர் ஆனதுக்கப்புறமா ரைத்தா பண்ணுறது, சிக்கன் 65 பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ரைத்தா ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து சிக்கன் 65 மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் என்னோட பேபி வந்து குளிக்க வச்சு அவளோட ஈத் ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் போட்டு விட்டேன். இதுக்காக இந்த தடவை என் பேபிக்கு ஒரு 4 ட்ரெஸ் கிட்டே எடுத்தேன். 4மே வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான். ஏன்னா அவள்கிட்ட ஃப்ராக் நிறைய இருக்குது. அதனால் இந்த தடவை ஃப்ராக் வேண்டாம், எல்லாமே வெஸ்டர்னாக போயிடலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு ட்ரெஸ் தான் இது. ஃபைனலாக சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட நெய்பர்ஸ் ஒரு 2-3 வீடு இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் வீட்டிலாம் அந்த மாதிரி பிளேட் அடிப்பாங்களா, அந்த மாதிரி சாப்பிடணும் எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு எனக்கு சர்வ் பண்ணாங்க. என்னதான் குக்கிங் சீக்கிரமாக முடிச்சாலும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுங்கிறதுனால. சாப்பாடை ஷேர் பண்ணும்போதே நம்ம சாப்பாடை பார்த்து அதில் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு வந்து சாப்பிடவே தோணாது. இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் வந்து 2 பேருமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்ல, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து எப்போதுமே சிக்கன் பிரியாணி நான் நினச்ச மாதிரி வராது. ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன், அந்த மாதிரி வராது. ஆனால் இந்த தடவை எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் வந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ற டைமில் வந்து ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சிக்கனும் வந்து நம்ம மேரினேட் பண்ணி செஞ்சனால சிக்கன் மட்டும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கு மேலே அன்றைக்கி வந்து எதுவுமே நடக்கலை. இது மறுநாள் எடுத்த வீடியோ. நாங்கள் ஈதனுக்கு எங்கேயுமே போகல. சரி வந்து மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போனோம். சொல்லப்போனால் ஈத் ட்ரெஸ் வந்து நான் இன்றைக்கி தான் வியர் பண்ணேன். ஈத் அன்னைக்கு போட்டிருந்ததும் வந்து பெருநாக்கு எடுத்தது. அது வந்து சும்மா நார்மலான ஒரு டாப்பு. ஈத் ஃபோட்டோஸுமே வந்து மறுநாள் தான் எடுத்தோம். எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தோமா, அப்போ அங்கே வந்து சின்னம்மா எடுத்தாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் தான் இருந்துச்சு. முந்தின நாள் ஈதில் அதுக்கு வந்து பல்காக வெளியே ஆர்டர் பண்ணி வந்து வாங்கினாங்க. அது எனக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதனால் அதை வச்சு வந்து சாப்பிட்டுட்டோம். தஞ்சாவூரில் வந்து மோஸ்ட்லி பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 24 கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி உண்டு, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸ் நம்ம குக் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாஜி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று உண்டு, அதுக்கு தான் வந்து எல்லாருமே கிளம்பி போனோம். இந்த பூங்காவை விட மணிமண்டபம் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் கொஞ்சம் வேலை நடந்திருக்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ணல, அதனால் இங்கே போயிட்டோம். இந்த பூங்கா வந்து சின்ன பூங்கா தான். ஓப்பன் பண்ண புதுசில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணலை, மெயின்டைன் பண்ணல, ரொம்ப குப்பையாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் பூங்காவுக்கு வரும்போது ஈத் சாரியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். பிகாஸ் என்னோட ஈத் சாரி வந்து டிஷ்யூ சில்க் மாதிரி இருக்கும், அதை கட்டிட்டுலாம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த சாரியை விட இந்த சாரி தான் எனக்கு பக்காவாக சூட் ஆச்சு. அதேமாதிரி குழந்தைங்க விளாடுறதுக்கெலாம் பலூன், அந்த குட்டி ரைடு அது எதுவுமே வந்து இங்கே இருக்காது. இப்போ மணிமண்டபத்தில் வேலை நடக்கிறதுனால அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் அது எல்லாமே இருந்துச்சு. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஈத் விலாக் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். பை.